பேஷண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நார்மல் டெலிவரி தான் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வாட் டு யூ திங்க் த பேஷண்ட்ஸ் ஷுட் நீங்கள் எப்படி கவுன்சில் பண்ணுவீங்க உங்கள் பேஷண்ட்ஸ்ட்ட? நார்மல் டெலிவரி வந்து should start from the first trimester. Okay. Do you think infertility as such has raised in India itself? Definitely. Indiaல infertility has showing a rising trend pattern. 1 in 7 couples having infertility. ஏன் வந்து IVF பண்ணால் நிறைய ட்வின்ஸ் வராங்க? என்ன ரீசன்? Depending upon your age and the embryo quality. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து இட்ஸ் டேக்கிங் ஓவர் மெடிக்கல் ஃபீல்ட். How do you think it's going to change surgeries? Yes, sir. I think so. Definitely it is going to make a change because எல்லா cancer patients வந்து now they are going for robotic surgeries. These generation kids are very difficult to have. I don't know why, but நம்மலாம் வந்து அப்பா அம்மா சொன்னா சரின்னு கேட்போம். இவங்கெல்லாம் கேட்கறது இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த ஃபாரின் கண்ட்ரி அந்த மாதிரி ஆயிட்டோம்ல. The sex education is very important. Hello Chithra. Hi, Welcome to my podcast. Thank you. Chithra is a gynecologist and she's a very good friend of mine. அதனால இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ சித்ரா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் as a ஃபர்ஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா as this podcast is more about doctor's point of view, I would like you to share how difficult is an OBG department to work in and how it changes you as a person. OG first year PG சொல்லவே வேணாம். So we had hectic duties. We not have time to refresh ourselves, no time to eat. They will not let you sit. ரொம்ப difficult. அதுவும் லேபர் வார்ட் டியூட்டிஸ்லாம் நைட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு more than half of the night we have to stand. எனிவேர் ஸ்டாண்ட். ஆமாம், நின்றுட்டே தான் இருக்கணும். இந்த சந்தானம் வந்து அந்த இதை கொண்டு போய் அங்கே போய் இங்கே இருக்கணும், இங்கே போய் எதுக்கு வைக்கிறோன்னா சும்மா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். தெர் வி மேக் யூ ரன் அரவுண்ட். எதுக்கும் போயிட்டே தான் இருப்போம். இந்த பிபிஸ்லேருந்து எல்லாமே நாங்களே தான் பண்ணணும். டேக்கிங் ஷிஃப்டிங் த பேஷண்ட்ஸு. So it was very difficult. 36 hours duty. No, they will not give time in between. அடுத்தடுத்து ஷிஃப்ட் சீனியர்ஸ் மாறுவாங்க, பட் நம்மளுக்கு அது மாற மாட்டோம் ஃபர்ஸ்ட் இயருங்கிறனால. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தடுத்து ஒர்க்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஓடி லிஸ்ட் ரெடி பண்ணணும், பேஷண்ட் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறது, ஒப்பீனியன்ஸ் வாங்குறது. ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஜிஸ் தான். எனக்கு தெரியாது, இப்போ வந்து பார்த்தணும் அப்படின்னா வி ஹேவ் டு கோ அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும், இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது குவைட் சேலஞ்சிங் நினைக்கிறேன். இப்போ எப்படி இது ஐ டோன்ட் நோ இந்த அளவுக்கு ட்ராமா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எடுத்துப்பாங்களா அப்படின்னு. அவங்கெல்லாம் நீயே நீ சொல்கிற திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளாம் டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு பண்ணுறது சார் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ சித்ரா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன உங்களோட டெய்லி சேலஞ்சஸ் as a gynecologist and obstetrician நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ? சார் லைக் டெய்லி சேலஞ்சஸ்னால் வந்து பீப்புள் திங்க் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேம் வில் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரி ஒன். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட் காமனாக நம்ம வி ஹேவ் ஆப்ஸ்டெட்டிக் அண்ட் கைனகாலஜி. கைனகாலஜியில் வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம் ஒரு மெனோபாசல் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மோட் ஆஃப் சர்ஜரி ஆர் அந்த மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அது ஏன் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதை புரிஞ்சுக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து தெர் ஆர் ஸோ மெனி அட்வான்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். அது வந்து நம்ம சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுவும் அவங்க அக்செப்டன்ஸ் வரமாட்டேங்குது. அடுத்தது தே நீட் ப்ராப்பர் ஸ்க்ரீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் சர்விக்ஸ் ஸ்க்ரீனிங் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தே ஆர் நாட் அக்செப்டிங். அண்ட் ஃப்ரம் ஆப்ஸ்டெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா லைக் மோர் காமனாக வந்து சேலஞ்சஸ் இன் மேக்கிங் தம் அக்செப்ட் த சிசேரியன் செக்ஷன். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ என்னென்னா எல்லாமே நார்மல்னா தட் இஸ் நாட் லைக் முன்னாடி லைக் 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லை. ஸோ நார்மலே ஆகணும் அப்படின்னா தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வென் இட் இஸ் அ சிசேரியன் செக்ஷன் தே ஹேவ் டு அக்செப்ட் இட். ஸோ நம்ம வேணும்னே பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஸோ. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து லைக் எகெயின் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பீப்புள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இன்ஃபர்டைல் தான் வி நீட் ட்ரீட்மெண்ட்டுங்கிற அக்செப்டன்ஸும் வரமாட்டேங்குது. தீஸ் ஆர் த பேசிக் சேலஞ்சஸ் வி ஆர். ஸோ ஆஸ் சச் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய இருக்குது. நானும் பார்த்துட்ருக்கேன் கார்டியாலஜி சைடில். ஆப்ஸ்டெட்டிக் சைட்லேருந்து அதாவது ப்ரெக்னென்ட்டான விமெனில் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நான் இப்போ நிறைய பார்க்குறேன். ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், டஸ் ஒபிசிட்டி இதுவும் நிறைய பார்க்குறீங்களா நீங்கள்? டெஃபினெட்லி. ஸோ ஒபிசிட்டி வந்து ஆன் ரைசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ கன்செப்ஷனாகவே வி கவுன்சில் தம்
ஒபிசிட்டி லைக் பிஎம்ஐயை கண்ட்ரோல் கொண்டு வாங்கன்னு நோபடி லிசன்ஸ் டு தட். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சியில் வந்து ஒபிசிட்டியோட காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா. ஸோ தே லேண்ட் அப் வித் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஒபிசிட்டியில் ஆசச் வந்து பேபிக்கு ப்ராப்ளம் வரலாம். அண்ட் மதர் கேன் கோ இன் ஃபார் லேபர் டிஸ்டோஷியா, அதாவது லேபர் நார்மல் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் எகெயின் ஷி நீட்ஸ் இப்போ வந்து என்னென்னா இனிஷியலாக பிபிஹெச், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் தான் வந்து லீடிங் காஸ் ஆஃப் மெட்டர்னல் மார்டாலிட்டியாக இருந்துச்சு. பட் நவ் இட் ஹஸ் டோட்டலி சேஞ்ச்டு. விடிஇ, venous thromboembolism is the leading cause of mortality. So they need heparin. அந்த ஹெப்பாரினை வந்து அவங்க போட வைக்கிறது, அவங்கள எஜுகேட் பண்ணுறது, பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஹெப்பாரின். ஸோ இது எல்லாமே டிஃபிகல்ட்டிஸ். ஸோ சில கேசஸ்லாம் we need to give them for 6 weeks ஹெப்பாரின் போஸ்ட் டெலிவரி, லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் or 10 days. அந்த அதெல்லாம் வந்து அவங்க nobody is understanding that. The பேஷண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நார்மல் டெலிவரி தான் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. I understand that 9 months or towards term வந்து there are a lot of unexpected events that can occur. What do you think the patients should, நீங்கள் எப்படி கவுன்சில் பண்ணுவீங்க உங்கள் பேஷண்ட்ஸ்கிட்ட? இந்த மாதிரி ஒரு 9 month ப்ரெக்னென்ட் உமன் எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு கேட்குறேன். ஓகே, how do you think that, how do you tell them? ஸோ நார்மல் டெலிவரி வந்து ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ்னால் அட்லீஸ்ட் வீட்டு வேலை. ஸோ இங்கே ஜென்ரலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்னென்னா ப்ரெக்னென்ட்னா நடக்கக்கூடாது. ஸோ ஐ ஹேட் அ பேஷண்ட், ஷி வாஸ் ஆஸ்கிங் மீ, மேடம் 12 weeks ஆயிடுச்சு, இனிமேல் நடக்கலாமான்னு. இப்போ இவ்வளோ நாள் ஏன் நடக்கல? தட்ஸ் லைக் தேர் இது அவங்களுடைய ஐடியாஸ் அப்படி தான் இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆனால் நடக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ஐ டெல் தம் டேக் அ ஹெல்த்தி டயட் அண்ட் வாக். ஐ கிவ் தம் ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ். பேசிக்காக கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் பண்ண சொல்லுவேன். அன்லஸ் இட் இஸ் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, வேறு ஏதாவது அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் லைக் ப்ரெஷரோட இது ஹை, பேபிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ஸ்டாப். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா லைக் 28 weeksலேயே நார்மல் ஆகிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அது வி கேனாட் டெல், வி கேன் டெல் ஒன்லி பை டேர்ம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் நார்மல் அதாவது எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியலன்னா வீட்டு வேலை செய்யுங்க. டெய்லி வீடு கூட்டுங்க, வீடு தொடைங்க, பாத்திரம் கழுவுங்க, படியேறி இறங்குங்க. நோபடி டஸ் தட். தட் இஸ் அ பேசிக் ப்ராப்ளம். நடக்க சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எவ்ரி ஆன்டினேட்டல் விசிட் ஐ ஹாவ் டு கவுன்சில் தம். வாக். அண்ட் நார்மல் ப்ரெக்னன்சி வெயிட் கெயின் எவ்வளோ இருக்கும்? நார்மலாக வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரீ ப்ரெக்னென்ட் லைக் ஆர் புக்கிங் விசிட் பிஎம்ஐ. ஸோ இப்போ பிஎம்ஐ நார்மல் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா வி எக்ஸ்பெக்ட் ஒரு 9 to 10 kgs ஆஃப் வெயிட் கெயின். இல்லை பிஎம்ஐ வெரி லோனா யூ கேன் கெயின் அப் டு 12 to 15. ஆர் பிஎம்ஐ இஸ் வெரி ஹைனா டெஃபினட்டாக 6 to 7 ஆர் 7 to 8 டிபெண்டிங் அப்பான் த பிஎம்ஐ வி டெல் தம். ஸோ சித்ரா, ப்ரெக்னென்ட் லேடி வந்தாங்க அப்படின்னா யூ டயக்னோஸ் வித் யூபிடி டெஸ்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்? ஓகே சார், வி ஹாவ் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா இத்தனை ஸ்கேன் பண்ணுறோமே பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமானா இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஏன்னா நோ ரேடியேஷன்ஸ். ஸோ பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது வந்து டேட்டிங் ஸ்கேனுன்னு சொல்லுவோம். ஸோ அட் 9 weeks or 8 to 9 weeks பண்ணுவோம். ஒரு வேளை பீரியட்ஸ் நாட் ரெகுலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேனை வச்சு தான் அவங்களுடைய டேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் பை 11 to 13 weeksல வந்து வி டூ என்டி ஸ்கேன். அதாவது பேபிக்கு ஏதாவது மரபணு பிரச்சனை ஏதாவது இருக்கா, ஸோ மூளை வளர்ச்சி பாதிப்பு அடைகிற டிசீஸ் ஏதாவது இருக்கா லைக் டவுன்ஸ் அண்ட் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்டி ஸ்கேன். அது கூட வந்து வி டூ அ டபுள் மார்க்கர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வி ஸ்க்ரீன் தம் அண்ட் வி வில் டெல். அண்டு மேஜராக வந்து ஃபிஃப்த்து மந்தில் வந்து அனாமலி ஸ்கேன், குழந்தையோட எல்லா ஆர்கன்ஸும் எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ஹை ரிஸ்க் மதர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் டயபெட்டிக் வேறு ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா வி டூ அ ஃபீட்டல் எக்கோ. குழந்தைக்கு வந்து எக்கோ டெஸ்ட் பண்ணுவோம் பை 22 to 24 weeks. அண்ட் அகெயின் 28 weeks ஹை ரிஸ்க் மதர்ஸ்னால் வி கோ ஃபார் இன்டர்வல் க்ரோத் ஸ்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பேபியோட க்ரோத்தை பொறுத்து வி டூ ஃபர்தர் ஸ்கேன்ஸ் அண்ட் நியர் டேர்ம் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி நிறைய இப்போ இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட்? ஏன் வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது? வி சி கிளினிக்ஸ் அண்ட் எவ்ரிபடி கமிங். டு யூ திங்க் இன்ஃபர்டிலிட்டி ஆஸ் சச் ஹஸ் ரைஸ்ட் இன் இந்தியா இட் செல்ஃப்? Definitely. India infertility has showing a rising trend pattern. 1 in 7 couples as per the UK RCOG guidelines, 1 in 7 couples having infertility.
அதில வந்து இதெல்லாம் வந்து ஏன் அப்டின்னா, டோன்ட் நோ ப்ராபப்லி டியூ டூ தேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், ஒர்க் இது நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் த ஃபுட் வி ஆர் டேக்கிங் ம்ஹ்ம். பொல்யூட்டன்ஸ் இது எல்லாமே மைட் அஃபெக்ட் யுவர் ஸ்பெர்மா இருக்கட்டும் ஆர் ஓவுலேஷன் அண்ட் எவ்ரிதிங் இட் கேன் பி அஃபெக்டட். ஸோ அரௌண்ட் 40% ஃபீமேல் அண்ட் ஈக்குவலி 40% மேல் இன்ஃபர்டிலிட்டி, ஒரு 10% அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. என்ன ரீசனே இல்லாமல் தேர் எல்லாமே நார்மல் பட் ஸ்டில் தே ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ். தென் டெஸ்ட் டியூப் பேபி தான் போகிற மாதிரி இருக்கும், ஐவிஎஃப் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆன் த ரைஸ். கரெக்ட். ஏன் வந்து ஐவிஎஃப் பண்ணா நெறைய ட்வின்ஸ் வராங்க? என்ன ரீசன் அது? ஸோ என்னன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ். இப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற ஊசைட்ஸில் எம்ப்ரியோஸ் மேக் பண்ண வைக்கிறோம்ல, அதில் எத்தனை எம்ப்ரியோஸ் நல்ல எம்ப்ரியோஸ். ஸோ Okay. அந்த இதில் செலக்ட் பண்ணி நார்மலாக வைக்கும்போதே தே கீப் குட் எம்ப்ரியோஸ் ஆஃப் 2 or 3 ஓகே. டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ் அண்ட் அந்த எம்ப்ரியோ குவாலிட்டியை வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சான்ஸ் ஃபார் மல்டிபிள் ப்ரெக்னன்சி இஸ் ஹை பிகாஸ் High. வி ஆர் இம்ப்ளான்டிங் 2 or 3 embryos. அண்ட் மல்டிபிள் பிரெக்னன்சி இட்செல்ஃப் இஸ் risk factor Yes, கன்சிடர் definitely. பண்ணீங்களா? Multiple It's pregnancies. quite challenging to manage. Even IVF patients is quite challenging. Yes. And it's quite difficult to manage them நினைக்கிறேன். And most of them have some sort of diabetes or hypertension. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸும் இருக்கிறதுனால. ஸோ வி ஹாவ் அ ஸ்கோரிங் சிஸ்டம். ஸோ அட் த புக்கிங் விசிட் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு வி ஸ்டார்ட் தம் ஆன் ஆஸ்பிரின். ஓகே ஓகே. எதர் லோ டோஸ் 75 mg ஆஃப் ஆஸ்பிரின் ஆர் 150 அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி வி ஸ்டார்ட் தம் எல்லாத்துக்குமே டில் டெலிவரி ஆஸ்பிரின் டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். And how do the relatives take it for you? Like I know they are seeing you for 9 months. I think it is easier for you or it is harder? வெரி டிஃபிகல்ட் டு கவுன்சில் தம். ஸோ ஃபஸ்ட்டு இருந்தே ஐ வில் ஸ்டார்ட் கவுன்சிலிங் தம். ஐ வில் மேக் ஷுர் யாரெல்லாம் இருக்காங்க who will be வெரி க்ளோஸ் டு யூ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு தம். ஐ வில் மேக் அ டயக்ராம். அதனால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லி தான் எடுப்போம். பட் ஸ்டில் வென் தே ஹாவ் தட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் தே வில் ஹாவ் அகெயின் டிஃபிகல்ட்டி இன் அக்செப்டிங் தட். ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து இட்ஸ் டேக்கிங் ஓவர் மெடிக்கல் ஃபீல்ட். ஐ எம் குவைட் ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐம் யூஸிங் எக்ஸ்டென்சிவ்லி டியூரிங் மை ஓபிடி as well as certain things. நான் அதாவது தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் குவைட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஏஐ இஸ் கோன் மேக் அ சேஞ்ச் ஆர் ஹவு டு யூ திங்க் சர்ஜரிஸ் how do you think it's going to change surgeries? Yes, sir. I think so. Definitely, it is going to make a change because எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கே வந்து now they are going for robotic surgeries. ஓகே. ஸோ robotic fine refined surgeries, minimally invasive surgeries இது எல்லாமே வந்து AI technology can help. And also பேசிக்காக வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனட்டிக் கேன்சர்ஸ்லாம் வந்து BRCA1 2 இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கா, அதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் ஸ்கோரிங் அதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஏஐ. அண்ட் ஆல்சோ இன் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் வந்து அந்த சிடிஜி இன்டர்பிரிட்டேஷன். சிடிஜின்னா என்னன்னா பேசிக்காக நம்ம ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்து லேபரில் இருக்கும்போது பேபியோட ஹார்ட் பீட்டை மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் வி ஹேவ் தட் fetal distress இருக்கா என்னன்னு பார்க்கறது. ஸோ இட் இஸ் வெரி அக்யூரேட் யூசிங் திஸ் ஏஐ அப்படின்னு ஆஃப் நவ் அந்த சிடிஜி இன்டர்பிரிட்டேஷன் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அது குவைட் அதில் எல்லாமே வந்து இட்ஸ் ஹெல்பிங் இன் ஸ்க்ரீனிங் த பேஷண்ட்ஸ் அந்த இதுக்கு எல்லாமே ஏஐ ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. Do you think robotic surgery பண்ணுறதால பேஷண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? As a surgeon, what do you find most beneficial if you use robotics? பட் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்டைஸ் இன் robotic surgery. பட் டெஃபினட்டாக வந்து வெரி மினிமல் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் வெரி மினிமல் பிளட் லாஸ், வெரி ப்ரிசைஸ் இன்சிஷன் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குன்னு தான் robotic surgeries-ல கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ த சர்ஜன் ஹேஸ் டு பி வெரி என்ன சொல்கிறது அவங்க வந்து தே ஹேவ் டு லேர்ன். It's a learning curve இருக்கு அதுக்கும். And recovery for the patient is also quicker. பட் இப்போ வந்து ஜென்ரலாகவே முன்னாடிலாம் இப்போ சிசேரியன் பண்ணால் 3 days எந்திரிக்க மாட்டாங்க. நவ் வி ஃபாலோ தட் என்ஹான்ஸ்ட் ரெக்கவரி பாத்வே. நெக்ஸ்ட் 6 hours remove catheter, make them walk. So again because we have to prevent that venous thrombus ரத்த கட்டு வரது அதாவது venous thrombosis. So early recovery of any surgeries we recommend. Any prolonged surgeries or anything they have to stand and eat walk next day. I think venous thrombus வந்து and pulmonary embolism is quite not
very it's But heard of. We've heard of that pregnant lady who's a post surgery who's lying down, or even after delivery who's lying down for a long time. They tend to develop in the thromboembolism develop பண்ணி they can have a massive pulmonary embolism, embolism. and they can drop down dead. I think recently ஒரு மூவி கூட வந்தது, இங்கிலீஷ் மூவி கூட வந்தது. ஸோ அதில் வந்து they showed that how the mother was all okay. She had a surgery and she was all okay after delivery, and the dad used to go and get the baby and come, and suddenly she used to get up and she collapsed. Okay. And they could not revive Revive. her. And so it's quite Quite it has- important for the mother to be mobilized early. Early. And also a clinician should be very என்ன சொல்றது, கொஞ்சம் காஷியஸாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பற்றி என்னன்னா பார்க்கறதுக்கு. மதர் பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் வந்து இல்லை இல்லை நாங்களாம் வந்து எந்திரிக்கவே மாட்டோம், நீங்கள் என்ன எந்திரிக்க வைக்கிறீங்கன்னா ஒன்று ஏதாவது ஆயிடுமா, ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிடுமா அப்படின்லாம் வந்து பயப்படுறாங்க. என் பொண்ணு பெயினில் இருக்குது இப்படி நடக்க வைக்கிறீங்களே. ஸோ வி கிவ் குட் பெயின் கில்லர்ஸ் அண்ட் பெட்டர் டு வாக் ஏர்லி. அதான் டு ப்ரிவென்ட் தி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவங்க ரெக்கவரியுமே பெட்டராக இருக்கும். அது ஸோ அகெயின் ஐ forgot to tell this, the mental health ஓகே in ஓகே pregnancy and post pregnancy. there's a depression chances are ரொம்ப high இல்ல. postpartum depression, postpartum blues, இதெல்லாம் வந்து increasing trend. என்ன ஐ டோன்ட் நோ வை, பட் தே ப்ளூஸ்னா வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி வித்ட்ரானா அழுதுட்டு இருக்கிறது அந்த மாதிரி. டிப்ரெஷன்னா நல்லாவே டேக்கிங் கேர் ஆஃப் த பேபியே அஃபெக்ட் ஆகும்போது பட் கொஞ்சம் காமனாக தான் இருக்கு இப்போ. நான் அது பார்க்குறேன், கிட்ட கூட பேஷண்ட்ஸ் வராங்க ஆஃப்டர் 6 months போஸ்ட் தே நாட் ஏபிள் டு ஸ்லீப், ரொம்ப பால்பிட்டேஷனோட வராங்க. மோஸ்ட் ஆஃப் தம் திங்க் தேர் சம்திங். they need antenatal counseling. எவ்ரிபடி வில் கோ த்ரூ திஸ் ஸ்டேஜ். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப டு த கோர் அதில் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. ஆல் வித் த ஃபேமிலி இட் இஸ் குவைட் ஈஸி ஃபார் தெம் டு மேனேஜ் நினைக்கிறேன். நவ் தே ஆல்சோ ஹேவ் டு கோ பேக் டு ஒர்க் அப்படின்னா வந்து இட் இஸ் ஆல் பிகமிங் டு நீங்கள் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அண்ட் டெல் தெம் தட் திஸ் இஸ் வாட் is going to happen and this is what you're going to expect. And இது pregnancy வந்து is the first step. டெலிவரி பண்ணோம்னா அதுல திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் again இந்த மாதிரி தான் post pregnancy delivery, breastfeeding failure, lactation failure, latching problem, அதாவது எப்படி ஃபீட் பண்ணணும், ஏன் லாக்டேஷன் ஃபெயிலியர், ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லாக்டேஷன் ஃபெயிலியர். ஸோ இது எல்லாமே வந்து we have to educate them. And during pregnancy does stress lead to a different experience of their delivery or recovery from the cesarean or delivery? அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? If the mother is very taken care of and she is with her mom or with the family, do you find any difference like that? என்ன லைக் ரொம்ப டு த கோர் அவங்க வந்து ரொம்ப வந்து பார்த்து கேர் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னா அதே ஃபைன் டிஃபிகல்ட். அந்த சின்ன பெயின் டாலரன்ஸ் கூட அவங்க கிட்டே இருக்க மாட்டேங்குது. அண்ட் எகெயின் போஸ்ட் டெலிவரி வந்து தே எக்ஸ்பெக்ட் அதே அளவுக்கு கேர். அப்போ இல்லைங்கும் போது இவங்க குழந்தைய பார்த்துக்கிறது, நைட்லாம் முழிக்கிறதுலாம் வந்து தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஸோ there should be a balance. ரொம்ப ஓவராவும் பண்ணக்கூடாது. they should be able to take care of their own. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நார்மல் தான், நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற அந்த இதே வந்து யூஐ நோபடி இஸ் ஹெல்பிங் மீ அப்படின்னு ஒரு இது குவைட் என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினாமினன் இப்போ எல்லாருக்கும் அது. ஏன்னா லாட் ஆஃப் போஸ்ட் பார்ட்டம் மதர்ஸ் ஆர் டெவலப்பிங் திஸ் டிப்ரெஷன் அண்ட் ப்ளூஸ் அண்ட் எவ்ரிதிங். they need help and definitely they need help. ஆனால் என்னன்னா அது வெளியே ஃபேமிலிலேருந்து அது வந்து சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் அதே ஒரு பிக் ஸ்டிக்மா இல்லை. they have to come to you, tell you and in front of the family members சொல்லணும். நான் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அவங்க என்னன்னா இப்படி தான் இருந்தோம், நாங்களும் இப்படி தான் இருந்தோம், இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வருவோம். ஸோ ஓகே ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஷி கேன் கோ, பட் வென் அது வந்து தாண்டி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஷி நீட்ஸ் கவுன்சிலிங் and the child also will get affected and because the child is the infant அந்த பெரிய அது குழந்தை ஆகும் போது it becomes a problem for the child also. So anyway, how do you unwind? என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. What do you do at the end of the day, or how do you unwind? I think it's very closely related profession, gynecology and cardiology, and both are high risk and both are life saving.
பட் ஸோ ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ்? என்னென்ன சொல்லுவீங்க? யாரோ ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ட்ஸ் இஸ் ட்ரைங் டு டேக் கைனகாலஜி அண்ட் who's trying to do good அப்படின்னா, they are interested அப்படின்னா, what do you think you'll say? What are the challenges and what are the measures you take to reduce your stress? வாட் ஐ டூ ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சர்ஜரிஸ் ஆர் கேஸ்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் பி திங்கிங் அபவுட் த கேஸ். Yes. ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடுமா அப்படின்னா யோசிச்சிட்டே தான் இருப்போம். தட் மைட் அஃபெக்ட் மை ஃபேமிலி ஆல்சோ. லைக் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது பிகாஸ் ஆஃப்டர் 5 ஐ டோன்ட் டூ ஈவினிங் ஓபிஸ் பிகாஸ் நான் கிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணுங்கிறனால. ஸோ அவங்களுக்கு கிளாஸ் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, டின்னர் அண்ட் ஸோ ஈவன் ஆஃப்டர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சர்ஜரி ஆர் வாட் எவர் இஸ் பாதரிங் யூ, யூ ஹாவ் அதர் Yeah, கமிட்மெண்ட்ஸ். யூ that's ஹாவ் டு important. டூ தட் ரொட்டீன் கமிட்மெண்ட்ஸ். அதுலேருந்து யூ cannot டேக் அ பிரேக். ஒன்லி திங் வெளியே சாப்பிட்றது அந்த மாதிரி வேணா ஃபுட்டு food தான் வேணா you வந்து can take it outside. குறையிறது அவுட். Oh, that's a very interesting take actually. I பார்த்தீங்கன்னா. actually like reading books, but I stopped reading books. Okay. and வேற no other. So how was being a mother of two and as well as managing your profession? It must be very challenging for you. எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க? I try to balance, but there are deficiencies also. ஏதாவது ஒரு some point of time I have to compromise on something. அந்த மாதிரி தான் வரும். ஸோ எய்தர் கிட்ஸோட ஸ்டடீஸோ இல்லை அவங்களோட ஃபுட் ஆர் சம்திங் டேக் தெம், அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது, எவ்ரி திங் தேர். அண்ட் பேஷண்ட் டைமிங்ஸு இது எல்லாமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். பட் somehow it's running. Yeah, no, somehow we managed to we make have to it. get up by 4:30 to make அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும், பிக்கப் பண்ணணும். ஸோ கீப்ஸ் ஆன் கோயிங். Yeah, I think it's much more challenging for a mother to be a gynecologist than a male person can be being a And these gynecologist. generation kids are very difficult to handle. ஐ டோன்ட் நோ வை, பட் நம்மலாம் வந்து அப்பா அம்மா சொன்னால் சரின்னு கேட்போம். இவங்கெல்லாம் கேட்கறது இல்லை. கேட்கறதில்ல. அண்ட் அவங்களுடைய ஸ்கூல் அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இருக்கு. நம்மளுக்கெல்லாம் நம்ம போய் படிக்கிறோம்னா ஓகே இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இவங்களுடைய அக்செப்டன்ஸ் ஏன் இவ்வளோ கொடுக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? they are going through that stress level also. They are intrusive. They are asking questions to us. ஏன் நான் இது பண்ணணும்? Why are you asking me to do this? அப்படின்னு சொல்லிட்டு they are asking. So அந்த மாதிரி what do you think as we age and as we go on, how have you tried to improve your practice? Have you tried to do some new degrees or how has it helped you? I try to update myself, like reading few new articles, and I did another degree. என்னோட MD முடிச்சிட்டு I'm trying to get another degree, UK degree in RC Royal College of Obstetrics, அந்த degree MRCOG. And keep updating yourself, even for young upcoming இது newer obstetriciansக்கு அதே தான். So keep updating yourself. I think it's quite important. அதாவது சர்ஜரி அந்த நம்ம டிகிரி முடிச்சிட்டோம்னா it's not at the end of the journey. Yes, You keeps keep on updating and get updated yourself and read new things. And it makes a difference to your to practice our practice also. as well as being definitely updated. refine my And practice as well. And one more thing, staying updated is it gives you more confidence also, to deal yes. with difficult cases as well as to, because being a tertiary center I get more of high risk pregnancies. Yes, and yes. dealing with a high risk pregnancy I need these updates and newer protocols. Very good. Okay, Chithra, thanks for coming and we come to the end of our podcast. உங்களை எங்கே ஃபைண்ட் பண்ணலாம்? எந்த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க? எந்த ஹேண்டில் இருக்கீங்க நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மை வீடியோஸ் அண்ட் ஐ வில் பி கீப்பிங் அப்டேட்டிங் ஆன் ஆல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் as a consultant in Simchalam Hospital, Salem. Great, Chithra. Thanks for having. Thank you, sir. Thanks for coming.